கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபினுடைய சரித்திரத்தில் நடந்ததான ஒரு சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த யாக்கோபு தேவனை ஆண்டவர் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான காட்சியை கண்டான். இந்த நாளிலே பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மேலாக, அந்த காட்சிக்கு மேலாக தேவன் அங்கு நின்று கொண்டிருந்து யாக்கோபை பார்த்தார் என்று பார்க்கிறோம். யாக்கோபை பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அருமையான வாக்குத்தத்தம். ஆண்டவரை பின்பற்றி வாழ விரும்புகிறவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வாக்குத்தத்தம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், யாக்கோபை பார்த்து அநேக ஆசீர்வாதங்களை சொல்வார். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள் உன் சந்ததிகளுக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அதோடு கூட அவர் சொன்னதான முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உன்னோடே இருந்து நீ போகும் இடத்திற்கெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். இது அருமையான ஒரு தேவன் கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம். நான் உன்னோடு கூட இருப்பேன். பல இடங்களில் வேதத்தில் கலங்காதே திகையாதே என்று சொல்கிறது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். உன்னை நான் திரும்பவும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். பல அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு கூட நான் இருப்பேன், நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இரு அந்த இடத்துல சொல்கிறார். அதன் பின்பு தான் பார்க்கிறோம், அந்த இடம் வானத்தின் வாசல் என்று அறிந்து அதற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். அதன் பின்பு அவர் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து செய்கிறார். ஆகவே இந்த நாளில் கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த ஒரு மனிதனுக்கும் தேவன் சொல்லுகிறதான வாக்குத்தத்தம் இன்றைக்கும் அது பலிக்கக்கூடியதாக இருக்கிறது, வாய்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களோடு யாக்கோபோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உன்னை நான் கைவிடாதிருப்பேன், நீ திரும்பி இந்த எந்த இடத்திலிருந்து இருக்கிறையோ அந்த இடத்துக்கு நீ திரும்பி வருகிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன், என்னுடைய ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருக்கும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனையே முழுமையாக நம்பி அவரை சார்ந்து ஜீவிக்கின்ற வேளையில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, யாக்கோபின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? இந்த தேவன் என்றைக்கும் உள்ள தேவன் அநாதி காலமும் நம்மை வழி நடத்துகிறவர். அவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபுக்கு கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்தம் எங்களுக்கும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே எங்களோடும் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.